பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதோட மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த கொஷின் கண்டிப்பாக படிச்சுங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சிக்னிஃபிகன்ஸ். இந்த ரெண்டு கொஷினுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் வந்து எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் வந்து ஃபஸ்ட்டு 2 கொஷின் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எமர்ஜென்ஸ், க்ரோத், சிக்னிஃபிகன்ஸ். இந்த சப்டாபிக்கோட இதை வந்து படிச்சுக்கோங்க. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன், சிமிலாரிட்டி, டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. தேர்ட் ஒன் வந்து நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட். இதை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட் 2லேயும் ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 கிளாசிக்கல் அப்ரோச், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்ரோச். இன் யூனிட் 3ல் வந்து 3 கொஷினுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் வித் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் சோசியாலஜி. இந்த 3 கொஷினுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பார்ட் சியில் கூட இந்த கொஷின் வரும். இதை கண்டிப்பாக இந்த 3 கொஷினுமே படிச்சுங்க. அப்புறம் யூனிட் 4 தியூரிட்டிக் அப்ரோச், மேக்ஸ் வெப்பர், எக்கலாஜிக்கல் அப்ரோச், ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்ரோச். இந்த 3 கொஷினுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பார்ட் சியில் ஒரு 2 கொஷின் வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கொஷினுமே கண்டிப்பாக படிச்சுங்க. அப்புறம் யூனிட் 5 கம்யூனிகேஷன் டைப்ஸ், அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப். இந்த 3மே யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின். இதையும் கண்டிப்பாக படிச்சிருங்க.